நீதிமொழிகள் 18வது அதிகாரம் 21வது வசனம். வாழ்வதும் நாவாலே, வாழ்வதும் நாவாலே, சாவதும் நாவாலே. சாவதும் எதால? நாவாலே. நாவால. பிரியமான என் சகோதர சகோதரிகளே, பைபிளில் ஆண்டவர் தெளிவாக சொல்கிறாரு, நம்ம நல்லா இருக்கிறது எதனால? நம்ம வாயால். நம்ம நாசமாக போகிறது எதனால? இந்த வாயால். இந்த விசுவாசம் இருக்கிறவங்க வாயிலேருந்து என்ன வருதுன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு மனுஷனுக்கு விசுவாசம் இருக்குன்னா அவன் வாயிலேருந்து என்ன பண்ணுறதுன்றது ரொம்ப 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 முக்கியம். இன்றைக்கி நிறைய கிறிஸ்தவர்கள் ஆண்டவருக்குள்ளே இத்தனை வருஷம் இருந்தோம், வசனத்தை கேட்டோம், பைபிள் படித்தோம், ஜெபம் பண்ணியும் பல விதமான ஆசீர்வாதங்களை இழந்து போகிறதுக்கான காரணமே என்னது? அவங்க வாய் தான். மற்றவங்க வாய் இல்லை. யார் வாய்? அவங்க வாய் தான். ஏன்னா ஆண்டவர் அதை தான் பார்க்குறாரு. பைபிள் சொல்லும், உள்ளத்தின் நிறைவை ஒருவனுடைய வாய் பேசும். உள்ள என்ன இருக்குதோ அதுதான் வாயில் வரும். அப்போ டென்ஷனாக இருக்கும் போது, அவஸ்தைப்படும் பொழுது வாயை திறந்து என்ன சொல்கிறோமோ என்ன அப்படியே நடந்துடும். பிரியமான என் சகோதர சகோதரிகளே, நீங்களாம் விசுவாச வாழ்க்கையில் நிலச்சி நிற்கணும், ஆண்டவருடைய வார்த்தையில் நிலச்சி நிற்கணும்னா இதை கண்ட்ரோல் பண்ண கற்றுக்கொள்ளணும். ஆண்டவர் இதுக்கு தான் 2 கேட் வச்சுக்கிறார். எப்படி? காதுக்கு கேட்டே வைக்கல, ஆனால் நாக்குக்கு 2 கேட் வச்சுக்கிறாரு. ஒரு சாஃப்ட் கேட் வச்சுக்கிறாரு, ஒரு ஹார்டு கேட் வச்சுக்கிறாரு. எதுக்கு? அப்பப்போ தேவைப்படும் போது என்ன பண்ணிக்கணும்? மூடிக்கணும். மூடும் போது அடங்கலன்னு வச்சுக்கோங்க, கடிச்சுக்கணும். லூக்கா எழுதிய நற்செய்தி 6வது அதிகாரம் 45வது வசனம். லூக்கா 6:45. நல்லவர் தம் உள்ளமாகிய நல்ல கருவூலத்திலிருந்து நல்லவற்றை எடுத்து கொடுப்பார். ஒருத்தர் நல்லவன் எப்ப சொல்ல முடியும்? அவனுடைய உள்ளத்தில் நல்ல காரியங்கள் இருந்து அந்த நல்ல காரியங்களே எடுத்து அவன் பேசினானா தான் அவன் என்னன்னு சொல்ல முடியும்? நல்லவன் சொல்ல முடியும். திருப்பி வாசிங்க. ஒருவர் நல்லவர் தம் உள்ளமாகிய நல்ல கருவூலத்திலிருந்து, உள்ளமாகிய நல்ல கருவூலத்திலிருந்து நல்லவற்றையே எடுத்து கொடுப்பார். நல்லத்தையே எடுத்து கொடுப்பார். நல்ல கவனிங்க. உள்ள அப்படி இப்படி வேற ஏதாவது இருந்தால் கூட நல்லவங்களா இருந்தால் என்ன பண்ணுவாங்க? உள்ள இருக்கிற நல்லதே எடுத்து வெளியில் கொடுப்பாங்க. அப்புறம் தீயவரும் தீயவனும் தீயது நின்று தீயதிலிருந்து தீயவற்றையே எடுத்து கொடுப்பார். தீயவற்றையே எடுத்து கொடுப்பார். உள்ளத்தின் நிறைவையே வாய் பேசும். அப்போ நம்ம நல்லா யோசிச்சு பாருங்களேன். இப்போ ஒரு பாக்கெட்டில் ஃபுல்லாக என்ன இருக்குது? ஜூஸ் இருக்குது, லெமன் ஜூஸ் இருக்குதுன்னு வச்சுக்கோ. ஒரு பாக்கெட்டு ஃபுல்லாக என்ன இருக்குது? லெமன் ஜூஸ் இருக்குது. போயிட்டு இருக்கும் போது யாரோ ஒருத்தர் லைட்டாக தட்டி அதில் லைட்டாக ஒரு ஓட்டை வந்துடுது. வெளில என்ன வரும்? லெமன் ஜூஸ். லெமன் ஜூஸ் தானே வரும். உள்ள என்ன இருக்குது? லெமன் ஜூஸ் தான் இருக்குது. யாராவது கீர்னா என்ன வரும்? லெமன் ஜூஸ் தான் வரும். ரைட்டா? இப்போ யோசிச்சு பாருங்க, உங்களை யாராவது ஒருத்தர் சொரன்னா என்ன வருது? ரத்தமா? நான் இந்த சொரன்றதை சொல்ல, உசுப்பேத்துற சொரண்டல சொல்கிறேன். உசுப்பேத்துனா கோவம் வருது. அப்புறம் என்ன வருது? என்ன வருது? பரிசுத்தமான வார்த்தைகள், ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிப்பாராக, அப்படி வருதா? என்ன வருது? நீங்க எதை வச்சு உங்களுடைய மனசை நிரப்புறீங்களோ, யார் உங்களை சொரன்னாலும் அதுதான் வெளியில் வரும். சொன்ன சொரன்னா என்ன வரும்? ஒரு சிலர் ரத்தம் வரும், ஒரு சிலர் சொரன்னா கூவரே வரும். ஏன்? உள்ள என்ன இருக்குது? அதுதான் இருக்குது.
வசனத்தினால உங்கள் இதயத்தை நீங்கள் நிரப்புங்க. யோசுவாவின் புத்தகம் 1வது அதிகாரம் 8வது வசனம். யோசுவா 1:8. எனக்கு ரொம்ப பிடிச்ச நூலை, இந்த திருச்சட்ட நூல், இந்த பைபிளை முன்னின்று அகற்றாதே, முன்னாடியில இருந்து அகற்றாதே. இந்த முன்னின்று அப்படின்னு தமிழ்ல போட்டிருக்காங்க இல்லையா, பிராக்கெட்ல உதட்டில் இருந்து அப்படின்னு எழுதிக்காங்க. பைபிள் இருக்கு அப்படின்னா முன்னின்று அப்படின்ற வார்த்தைக்கு பக்கத்தில் என்ன எழுதுங்க, உதட்டில் இருந்து. நீங்கள் இங்கிலீஷ் பைபிள் உங்கள் வீட்டில் இங்கிலீஷ் பைபிள் இருந்ததுன்னா, இங்கிலீஷ் பைபிள் எடுத்தீங்கன்னா தெளிவாக இங்கிலீஷ் பைபிள் அப்படி தான் போட்டிருக்கோம். யாராவது இங்கிலீஷ் பைபிள் வச்சுருக்கீங்களா? This book of the law வச்சிருக்கா பார்த்தீங்களா, நம்ம பிள்ளை எல்லாம் வச்சிருக்கேன். This book of the law shall not depart from your mouth, should not depart from your mouth. பார்த்தீங்களா தமிழ் எப்படி இருக்குது, முன்னின்று இருக்குது. இங்கிலீஷ்ல என்ன இருக்குது, மவுத். மவுத்னா என்ன, வாய். ஏன் இப்படி முன்னின்றுன்னு போட்டுக்கிறீங்கன்னா, மவுத்து முன்னாடி தானே இருக்குதுன்ட்டாங்க. சரி விடுங்க, மவுத்து முன்னாடி தானே இருக்குது, கரெக்டு தானே? அப்போ நீங்கள் இந்த முன்னின்று அப்படின்ற வார்த்தை பக்கத்தில் என்ன எழுதிக்கணும், வாயின்னு எழுதிக்கணும். அப்போ பைபிள் இந்த வசனம் என்ன சொல்லுது, இந்த திருச்சட்ட நூலை உன் வாயிலிருந்து அகற்றாது அப்படின்னு என்ன அர்த்தம்? ஏங்க என்ன சொல்கிறாருன்னா, வாயை திறந்தா என்ன பேசணும், ஆண்டவருடைய வசனத்தை தான் பேசணும். உங்களுக்கு தெரியுமா, அந்தோனியாருடைய நாக்கு இன்னைக்கு வரைக்கும் அழியலை, தெரியல? அந்தோனியார் நாக்கு இன்னைக்கு வரைக்கும் அழியலை. எனக்கு ரொம்ப ஆச்சரியம், எப்படி இவருடைய நாக்கு அழியாமல் கிடக்கு அப்படின்னு பார்த்தா, அவருடைய பிரசங்கங்களை வாசித்தா தான் தெரியுது. அவருடைய பிரசங்கங்கள் இன்டர்நெட்டில் இருக்குது, வாசித்து பாருங்கள். த செர்மன்ஸ் ஆஃப் சென்ட் ஆண்டனி, அதில் 90% மேலே இறை வார்த்தை தான். அந்த ஒரு சென்டென்ஸுக்கு இன்னொரு சென்டென்ஸுக்கு நடுவில் இருக்கிற கேப்பை ஃபில் பண்ணுறதுக்காக, சேர்க்கிறதுக்காக ஒரு சில வார்த்தைகள் பயன்படுத்துறது தான் அவருடைய சொந்த வார்த்தையாக இருக்குதே தவிர, மற்றது எல்லாமே என்னது, வசனம்தான். அப்போ அவர் எந்த அளவுக்கு வசனத்தை மனப்பாடம் பண்ணியிருந்தா, எந்த அளவுக்கு ஆண்டவருடைய வார்த்தையை மனப்பாடம் பண்ணியிருந்தா, எந்த அளவுக்கு ஆண்டவருடைய வார்த்தை அவருடைய சிஸ்டத்தில் கலந்திருந்தா, அவர் பேசும்போதெல்லாம் என்ன வருது, வசனம்தான் வருது. இந்த மனுஷன் இறை வார்த்தையை பேசி 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 பேசி, அந்த நாக்கில் அந்த வார்த்தையை பேசி பேசி இன்னைக்கு வரைக்கும் அந்த நாக்கு என்னாச்சு, அழியவே இல்லை. ஒரு சிலர் உயிரோடு இருக்கும்போது அழுகிறது. ஆமாம், உயிரோடு இருக்கும்போதே கை கால் இடுப்பு முதுகுன்னு அழுகுது. அந்த மனுஷனுக்கு செத்து 500 வருஷம் ஆச்சு, இன்னும் அந்த நாக்கு அழியலை. ஏன்? அவருடைய வாழ்க்கையும் அவருடைய சரீரத்தையும் நிரம்பி இருந்தது ஆண்டவருடைய வார்த்தை. அதனால தான் இன்னைக்கு அந்தோனியருடைய சுரூபமோ அந்தோனியருடைய போட்டோ ஒன்று போட்டாங்கன்னா அதில் கண்டிப்பாக அந்தோனியர் கையில் என்ன இருக்கும், என்ன இருக்கும், பைபிள் இருக்கும். பைபிள் இல்லைன்னா அவர் அந்தோனியரே கிடையாது. வெறும் குழந்தை ஏசுக்கிறாருன்னா அது சூசேப்பர், அப்படி தானே? அந்தோனியார்னா என்ன இருக்கும் கையில், பைபிள் இருக்கும். ஏன்னா அந்த வேத வசனத்தை அந்த அளவுக்கு அவர் கொண்டிருந்தார். பிரியமான என் சகோதர சகோதரி, உங்களை யாராவது உசுப்பேற்றும் போது உங்கள் வாயில் வசனம் வருதுன்னா உள்ள வசனம் இருக்குன்னு அர்த்தம். வாயில் கெட்ட வார்த்தை வருதுன்னா உள்ள என்ன இருக்கு, கெட்டது தான் இருக்குன்னு அர்த்தம். யோசித்து பாருங்கள், இன்றைக்கி உங்கள் வீட்டில் உங்கள் கணவனோ உங்கள் மனைவியோ உங்கள் பிள்ளைங்களோ உங்கள் மாமியாரோ உங்கள் நாத்தனாரோ உங்களை நோண்டும் போது உங்கள் வாயில் என்ன வருதுன்றது நோட் பண்ணி பாருங்கள். அதுதான் எங்கே இருக்குது, மனசெல்லாம் ஃபுல்லாக இருக்குது. இப்போ இதில் என்னென்னா, இதை வெளியில் எடுக்கிறது எப்படி அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கணும். கெட்ட வார்த்தையை வெளியில் போனால் போயிடுமா, போயிடுமா? போவாது. ஏதோ ஒரு விஷயத்தை மனசில் வச்சுருந்தாலும் போனால் போவாது. அப்போ அது என்ன பண்ணும், அதுக்கு ஆப்போசிட் என்ன இருக்குதோ அதை உள்ளே இழுத்துக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்களேன், ஒரு யானையை பற்றி நினச்சிக்கோங்க. மனசில் என்ன வந்துச்சு, என்ன வந்துச்சு, என்ன பதிலே பேச மாட்டேங்கிறீங்க? முன்னாடி உட்காந்துன்னு பதில் பேசாமல் இருந்தேன்னா யானை தானே வந்துச்சு. ஓகே, இப்போ குதிரையை நினைக்காதீங்க. இப்போ என்ன வந்துச்சு மனசில்,
ஏங்க யானையை நினச்சிக்க சொன்னால் யானை வந்துச்சு, குதிரையை நினைக்காதீங்கன்னு சொன்னாலும் என்ன வந்துச்சு? குதிரை தான் வந்துச்சு. அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்ம புத்திக்கு வேணும்னு சொன்னாலும் பிடிச்சிக்கும், வேணான்னு சொன்னாலும் பிடிச்சிக்கும். அப்போ நீங்கள் உங்கள் மனசில் சொல்கிறீங்க கெட்ட வார்த்தை பேச மாட்டேன் பேச மாட்டேன் பேச மாட்டேன்னு நீங்கள் புத்திக்கு சொன்னீங்கன்னா உங்கள் புத்தி என்ன பண்ணும்? பேசுவேன் பேசுவேன் அது புரிஞ்சுக்கும். அதுக்கு என்ன பண்ணுங்க? கெட்ட வார்த்தை பேசாமல் இருக்கணுமா, அசிங்கமான வார்த்தை பேசாமல் இருக்கணுமா, நல்லதை பேச நிரப்புங்க. இதனால தான் சொல்கிறேன், பைபிளை படித்து படித்து மனப்பாடம் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக தேவையில்லாததெல்லாம் வாழ்க்கையை விட்டு வெளில போயிடும். அதை விட்டுட்டு இன்னும் நான் வைரோக்கியமாக பொய் சொல்லாமல் இருப்பேன் அப்படின்னா, எதை செய்ய மாட்டேன்னு சொல்கிறீங்களோ அதே உங்களுக்கு நோய் மாதிரி தொத்திக்கொள்ளும். அதான் வசனம் சொல்லுது, உள்ளத்தின் நிறைவை வாய் பேசும். வாய் பேசும். உள்ள என்ன இருக்குதோ அதை வாய் பேசிக்கிட்டே இருக்கும். செக் பண்ணிக்கிட்டே இருங்க. உங்கள் வாயிலேருந்து நீங்கள் என்ன பேசுகிறீங்கன்றத செக் பண்ணிக்கிட்டே இருங்க. ஒருத்தங்க எப்போ பார்த்தாலும் சாபம் விட்டுனுக்குறாங்கன்னா என்ன அர்த்தம்? எப்போ பார்த்தாலும் சாபம் விட்டுனுக்குறாங்க. அப்போ அவங்க மனசில் என்ன நிறைஞ்சிருக்கு? சாபம் நிறைஞ்சிருக்கு. ஒருத்தர் எப்போ பார்த்தாலும் கெட்ட வார்த்தை பேசிட்டு இருக்காங்கன்னா உள்ள என்ன நினைஞ்சிருக்கு? கெட்ட எண்ணங்களும் கெட்ட சிந்தனைகளும் நிறைஞ்சிருக்கு. ஆனால் ஒருத்தர் எப்போ பார்த்தாலும் ஆண்டவருடைய வசனத்தை பேசுகிறாருன்னு என்ன அர்த்தம்? இதயம் ஃபுல்லாக வசனத்தினால நிரம்பி இருக்கு. இன்றைக்கி உங்கள் வாயிலேருந்து பரிசுத்தமான காரியங்கள் வெளில வரணும்னா பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் எண்ணங்களையும் சிந்தனையும் இறை வார்த்தையினால் நிரப்புங்க. பைபிளை படிங்க, பைபிளை மனப்பாடம் பண்ணுங்க, வசனத்தை மனப்பாடம் பண்ணுங்க. அதுலேயும் சிறு வயதிலிருந்தே உங்கள் பிள்ளைகள் விவிலியத்தை மனப்பாடம் செய்ய கற்றுக் கொடுங்கள். அப்படிலாம் செஞ்சீங்கன்னா தான் கொஞ்சமாவது வளர்ந்ததுக்கப்புறம் ஏதாவது தேரும். ஒன்றும் பண்ணாமல் அப்புறம் பார்த்துக்கலாம்னா பார்த்துனே இருக்க வேண்டியதுதான். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. யாக்கோபு 1:26. யாக்கோபு 1:26. யாக்கோபு 1:26. தாம் சமயப்பற்றுடையோர் என எண்ணிக்கொண்டிருப்போர். நல்ல கவனிங்க, தம் சமயப்பற்றுடையோர் என்று எண்ணிக்கொண்டிருப்போர் அப்படின்னு என்ன அர்த்தம்? தன்னை தானே பக்திமான் நினைக்கிறவங்க தம் நாவை அடக்காமல் இருப்பாரெனால். எப்படி? தன்னை பக்திமான்னு நினைக்கிறவன் தம் வாயை அடக்காம இருந்தானா தம்மையே ஏமாற்றிக் கொள்வார். தம்மையே ஏமாத்துறான். நல்ல கவனிங்க, வசனம் என்ன சொல்லுது? நான் ரொம்ப பக்திமான்னு நினைக்கிறவன் அவன் வாயை கட்டுப்படுத்த அவனுக்கு தெரியலனா அவன் யாரை ஏமாத்துறான்? ஊரை ஏமாத்தல, தன்னை தானே ஏமாத்துறான். அப்புறம் இத்தகையோருடைய சமயப்பற்று, இந்த மாதிரி ஆளுடைய பக்தி பயனற்றது, ஒன்னுத்துக்கும் பிரயோஜனப்படாது. எப்படி? ஒருத்தன பக்தி இருக்குது, நான் சர்ச்சுக்கு வரேன், நைட் விச்சலுக்கு வரேன், வேளாங்கண்ணிக்கு போகிறேன், முதல் சனிக்கிழமை மாதா கோயிலில் இருக்கிறேன், நீ என்ன வேணா வாய் உதவ விட்டுக்கோ. ஆண்டவர் தெளிவாக சொல்கிறாரு, உனக்கு பக்தி இருக்குன்னா உன் வாயை கண்ட்ரோல் பண்ண உனக்கு தெரியணும். உன் வாயை உனக்கு அடக்க தெரியலனா உன் பக்தியெல்லாம் என்னவா? வேஸ்ட்டு. இவ்வளோ ஜவமால சொன்னது வேஸ்ட்டு, உண்டியலில் போட்ட காசு வேஸ்ட்டு, நீ இவ்வளோ நேரம் உட்காந்துருக்கிறது வேஸ்ட்டு, நான் கத்தின்னு இருக்கிறது வேஸ்ட்டு. இப்போ இதுக்கு தான் சிரிக்கிறாங்க ரெண்டு பேர். ஆமாம் ஃபாதர், அதுதான் ஃபாதர் கரெக்டு. தெளிவாக சொல்லிட்டு வசனம். உனக்கு பக்தி இருக்கா? முதல்ல எதை அடக்கு? நாவை அடக்கு. ஒரு சில பேர் லொடலொடன்னு பேசுறது தான் பக்தி நினச்சிக்கிறாங்க. வாயை வச்சு லபா 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 லபான்னு பேசினே இருக்கிறது பேர் ஜபமா? எது ஜபம்? தேவ சித்தத்தோடு இணைஞ்சிருக்கிறது ஜபம். சும்மா வார்த்தைக்கு மேலே வார்த்தை அடிக்கிட்டு போகிறதுக்கு பேர் என்ன கிடையாது? என்ன கிடையாது? ஜபம் கிடையாது. நிறைய பேர் அப்படி நினச்சிக்கிறாங்க. அர்த்தம் இல்லாத வார்த்தைகளுக்கு ஆண்டவருடைய சமூகத்தில் ஏதாவது மதிப்புண்டா? பேசுகிற வார்த்தையில் என்ன இல்லை? அர்த்தமே இல்லை.
இன்றைக்கி கத்தோலிக்க கிறிஸ்தவர் நிறைய பேர் ஜெபிக்கிற ஜெபத்தில் என்ன இல்லை, அர்த்தமே இல்லை. என்ன ஜெபம் பண்ணுறாங்கன்னு தெரியலை. கொஞ்சமாவது என்ன வாயில் பேசுகிற வார்த்தை என்ன பேசுகிறோன்னு தெரிஞ்சு பேசணும், என்ன பேசுகிறோன்னு புரிஞ்சு பேசணும். மனுஷங்கிட்ட தான் வாய்க்கு வந்ததெல்லாம் பேசினுக்கிறோன்னா கடவுள்கிட்ட பேசும்போது கூட என்ன பண்ணுறோம், வாய்க்கு வந்ததெல்லாம் தயவுசெய்து புரிஞ்சுக்கோங்க. இந்த அர்த்தமற்ற பேச்சுக்கு ஆண்டவருடைய சமூகத்தில் ஒரு மதிப்பும் கிடையாது. நீங்கள் பாட்டுக்கு அர்த்தம் இல்லாத வார்த்தைகள் ஒன்றுக்கு மேலே ஒன்று எவ்வளோ அடுக்குனாலும் ஆண்டவர் அதை பார்த்து மயங்குறவரே கிடையாது. நீ நல்ல வார்த்தை ஜாலத்தை பேசி மனுஷனை வேணா ஏமாத்தலாம், ஆனால் ஆண்டவரை ஏமாத்த ரைட்டா? உண்மையிலே பக்தி இருக்குன்னா என்ன பண்ணணும், நாக்க சுருட்டி வைக்க தெரியணும். எது பேசணுமோ அதை மட்டும்தான் பேசணும், எதை பேசுகிறோமோ அதை அர்த்தத்தை புரிஞ்சு மட்டும்தான் பேசணும். எதை பேசணுமோ எவ்வளோ பேசணுமோ அவ்வளோ மட்டும்தான் பேசணும். இதுக்கு மேலே ஒருத்தன் பேசுகிறானா அவன் பக்தின்னு சொல்கிறதெல்லாம் என்னது, வெறும் வெளி வேஷ நடிப்பு. இன்றைக்கி பயோஸ்கோப் காட்டுறதுக்கு நிறைய கிறிஸ்தவங்க இருக்கிறாங்க, சீன் போடுறதுக்கு நிறைய கிறிஸ்தவங்க இருக்கிறாங்க. இங்கே வந்துருக்கிறது நிறைய காவி போட்டு வந்துக்கிறீங்க, ஜவமாலை கழுத்தில் மாட்டிக்கிறீங்க, உங்களை கலாய்க்கிறதுக்காக சொல்ல. ஆனால் ஒரு விஷயம் புரிஞ்சுக்காங்க, நம்ம போடுற காவி உடையினாலேயோ கழுத்தில் போடுற ஜவமாலையினாலேயோ மாதாவை மட்டும் நம்ம என்ன பண்ண முடியாது, ஏமாற்ற முடியாது. மக்களை வேணால் என்ன சொல்லிக்கலாம், நான் ரொம்ப பக்திவான் மக்கள்கிட்ட காட்டிக்கலாம். ஆனால் மாதாவும் ஆண்டவர் இயேசுவும் வெளி தோற்றத்தை பார்த்து ஏமாந்து போகிறவர்கள் அவங்க எதை பார்க்குறாங்க, உள்ளே என்ன இருக்குது. அது இந்த பெசன் நகர் மாதா கோயிலோட ஒரே காவி. இப்போ நிறைய பேர் காவிக்கு மாறிட்டாங்க, அது என்னன்னு தெரில. என்ன இந்த காவி, ஏன் இந்த காவி கலர் அப்படின்னு சொன்னால் இது வந்து துறவரத்தினுடைய ஒரு அடையாளம். என்னது, 3 நிறங்கள், சிவப்பு, கருப்பு, வெள்ளை. இது 3ஐயும் நீங்கள் சேர்த்தீங்கன்னா என்ன கலர் வரும், இந்த காவி கலர் வரும். சிகப்பு, கருப்பு, வெள்ளை, இந்த 3 கலரை சேர்த்தீங்கன்னா இந்த காவி கலர் வரும். சிகப்பு எதுக்கு, நான் கடவுளுக்காக ரத்தத்தை சிந்துறதுக்கு தயாராக இருக்கிறேன்னு அர்த்தம். கருப்பு எதுக்கு, இந்த உலகத்தை பொறுத்த மட்டும் நான் செத்துட்டேன், நான் உயிரோடு இருக்கிறது ஆண்டவருக்காக மட்டும்தான் அப்படின்னு அர்த்தம். வெள்ளை எதுக்கு, பரிசுத்தத்தினுடைய அடையாளம். அப்போ காவி போடுறவங்க என்ன 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 சொல்கிறாங்க, நான் கடவுளுக்காக ரத்தம் சிந்தி சாவறதுக்கு தயாராக இருக்கிறேன். இந்த உலகத்தை பொறுத்த மட்டும் இந்த உலகத்தினுடைய ஆசாபாசங்களுக்கு நான் ஏற்கனவே செத்துட்டேன், நான் உயிரோடு இருக்கிறதே பரிசுத்தமான ஒரு வாழ்க்கையை வாழ்கிறதுக்கு தான் உயிரோடு. இதுக்கு அடையாளம் தான் என்னது. அதனால தான் சிஸ்டர்ஸ் எல்லாம் காவி கலரில் இப்போ உடுப்பு போடுறாங்க. இந்த நம்ம சிஸ்டர் காவியில் தான் இருக்கிறாங்க, அதுதான் அர்த்தம். இப்போ சொல்லுங்கள், உண்மையிலே நம்ம ஊரில் காவி கட்டுறவங்கெல்லாம் இதை நினச்சி தான் காவி கட்டுறாங்களா? கிறிஸ்துவுக்காக நான் சாவறதுக்கு தயாராகிறேன், இந்த உலகத்தினுடைய ஆசாபாசங்களுக்கு நான் செத்துட்டேன், இனி நான் வாழ போகிறது பரிசுத்தமாக தான் வாழ்வேன் அப்படின்ற வைராக்கியத்தோடு இருக்கிறவங்க தான் காவி போடுறாங்களா? இல்லை, வேளாங்கண்ணிக்கு காவி போட்டு போகிறது தான் ஃபேஷன், அதனால் ஃபேஷனுக்கு போட்டு போகிறோம். அப்படி தானே? தயவு செய்து புரிந்து கொள்ளுங்க, இந்த ஃபேஷனை வைத்து மனிதனை ஏமாற்றலாம், ஆண்டவரை ஏமாற்ற. ஆக உங்களுக்கு பக்தி இருக்குன்னா உங்கள் நாவையும் நீங்கள் கண்ட்ரோல் பண்ண கற்றுக்கொள்ளணும். நீங்கள் செய்கிற ஒவ்வொரு காரியமும், நீங்கள் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் அர்த்தமுள்ளதாக இருக்கணும். மனிதனை ஏமாற்றலாம், கடவுளை ஏமாற்ற முடியாது. 1 தீமோத்தேயு 2வது அதிகாரம் 16வது வசனம். உலக போக்கிலான வீண் பேச்சுகளை விளக்கு, ஏனெனில் எப்படி 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 தேவையில்லாத பேச்சை பேசுனீங்கன்னா என்ன ஆயிடுவாங்களாம், இறை பற்றி இல்லாதவர்களாக மாறிடுவாங்க.
பக்தியா இருக்கிறவங்க, ஜெபம் பண்றவங்க என்ன பண்ணும்? தன் வாயை கட்டுப்படுத்தணும். தான் நாக்கை கட்டுப்படுத்த கத்துக்கலன்னா கொஞ்சம் கொஞ்சமா அவங்களுக்கு இருக்கிற பக்தி இல்லாம போயிடும். நம்ம ஊரில் சொல்லுவாங்களா, கழுதை தெரிஞ்ச கட்டன்பா போச்சு கதையா. கொஞ்ச நேரம் இருக்கிற பக்தி கூட என்ன ஆயிடும்? நாக்கு கண்ட்ரோல் பண்ணலனா இல்லாம போயிடும். சர்ச்சுக்கு வரியா, ஜெபம் பண்றியா, வாயை அடக்க கத்துக்கோ. இல்லாட்டி நீ பைபிள் படிக்கிற பைபிளும் நீ படிக்கிற ஜபமும் உனக்கு இருக்கிற பக்தியும் எதுவுமே மீதி இல்லாதபடி என்ன போயிடும்? ஒன்றும் இல்லாமல் போயிடும். உங்கள் பற்று பக்தி இல்லாமலே போயிடும். அதனால தான் ஜப வாழ்க்கையிலையும் விசுவாச வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் இந்த நாவடக்கன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். நாவடக்கம் இல்லைன்னா அது கேன்சர் வந்த மாதிரி. கேன்சர் என்ன பண்ணும்? நம்ம கூடவே இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளை தின்னுற மாதிரி இந்த நாவடக்கையின்மை என்ன பண்ணும்? உங்கள் கூடவே இருந்து உங்களை பேச வச்சு உங்களுக்குள்ள ஆண்டவர் கொடுக்குற அபிஷேகத்தை எல்லாம் இந்த வாய் வழியாகவே வெளில கக்க வச்சிடும். கண்ட்ரோல் பண்ணுங்க. தேவையில்லாத பேச்ச குறைங்க. ஏகப்பட்ட விரதம் இருக்கிறீங்க இங்கே நிறைய பேர், கூட மௌன விரதமும் சேர்த்துருங்க. நீதிமொழிகள் 12வது அதிகாரம் 18வது வசனம். நீதிமொழிகள் 12:18. சிந்தனையற்ற பேச்சு வாள் போல புண்படுத்தும். நல்ல கவனிங்க. எதை போல புண்படுத்தும்? கத்தியை போல, வாளை போல அது புண்படுத்தும். ஞானிகளின் சொற்களோ, ஞானமுள்ள சொற்களோ புண்களை ஆற்றும். ஒரு சில பேர் நினைக்கிறாங்க, என் வீட்டில் எனக்கு விருப்பமே இல்லை, ஆனாலும் நான் என்ன பண்ணிடுறேன்? காயப்படுத்திடுறேன். வசனம் தெளிவாக சொல்லுது, உங்களுக்கு அறிவு இருந்தது, ஞானம் இருந்ததுன்னா நீங்கள் என்ன பண்ண மாட்டீங்க? உங்கள் வார்த்தையால் மற்றவங்களை காயப்படுத்த மாட்டீங்க. பிரியமான என் சகோதர சகோதரிகளே, தயவு செய்து புரிந்து கொள்ளுங்க. உங்கள் வார்த்தையினால் நீங்கள் ஒருத்தருடைய வாழ்க்கையை கட்டி எழுப்ப முடியும். உங்கள் வார்த்தையினால் இன்னொருத்தர் வாழ்க்கையை அழிக்க முடியும். பைபிள் சொல்லுது, புத்தி உள்ள பெண் தன் வீட்டை கட்டுகிறாள். எப்போ பேசணும் எப்போ பேசக்கூடாதுன்னு தெரியணும். என்ன பேசணும், எவ்வளோ பேசணும்னு தெரியணும். ஒரு சில பேருக்கு என்ன பிரச்சனைனா, அவங்க புத்திக்கு முன்னாடி என்ன வேலை செய்யும்? வாய் வேலை செஞ்சிடும். பேசுறதுக்கு முன்னாடி என்ன கிடையாது? யோசிக்கிறது கூட கிடையாது. வாய்க்கு என்ன வந்ததோ அதை பேசுறது. வாய்க்கு வந்தபடிலாம் பேசுனீங்க அப்படின்னு சொன்னா பைபிள் தெளிவாக சொல்லுது, குடும்பத்தில் குழப்பம் வந்துக்கிட்டே தான் இருக்கும். குடும்பத்தில் சமாதானம் இருக்கணுமா, குடும்பத்தில் சந்தோஷம் இருக்கணுமா, தயவு செய்து பேசுறதுக்கு முன்னாடி என்ன பேசுறோன்றத யோசிச்சு பேசுங்க. இப்போ இது சொல்றோமே, இதனால ஏதாவது பிரயோஜனம் இருக்குதா? இப்போ நம்ம சொல்ற இந்த வார்த்தையினால ஏதாவது நல்லது நடக்குமா? நம்ம சொல்ற வார்த்தையினால யாருக்காவது வேதனை இருக்குமா? இதெல்லாம் யோசித்து பேசுங்க. வசனம் தெளிவாக சொல்லுது, நீ யோசிக்காம பேசுனீன்னா உன்னை சுற்றி இருக்கிறவங்களை நீ என்ன பண்ணுவ? காயப்படுத்துவ. ஆனால் அதே அறிவுடையவனாக, புத்தி உடையவனாக, ஞானமுடையவனாக நீ பேசுனீன்னா இருக்கிற காயங்களை கூட நீ என்ன பண்ணுவ? ஆத்துவ. உன் குடும்பத்தில் சந்தோஷம் இருக்கும், உன் குடும்பத்தில் சமாதானம் இருக்கும், உன் பிள்ளைகளுக்கு உன் மேல நல்ல எண்ணம் இருக்கும். தயவு செய்து யோசிச்சு பேசுங்க. என்ன பேசுறீங்கன்றத யோசிச்சு பேசுங்க. யாக்கோபு 3வது அதிகாரம் 6வது வசனம். நாவும் தீயை போன்றதுதான், நெறிக்கெட்ட உலகின் உருவே அது. நல்ல கவனிங்க. நம்ம நாவு எப்படிப்பட்டதா? நெருப்பை போன்றது. அது நெறிக்கெட்ட உலகை என்னது? உருவே அது. நெறிக்கெட்ட உலகத்தினுடைய உருவம் அது. இட் இஸ் a sign or a symbol of the unrighteous world. இந்த உலகத்தில் என்னென்னலாம் தீமை இருக்குதோ அதெல்லாம் எங்க இருக்குமா? நம்ம நாவுல இருக்கும். இந்த உலகத்துக்குன்னு ஒரு 3 பண்பு இருக்குங்க. நல்ல கவனிங்க. உலகத்துக்குன்னு
3 பண்பு இருக்குது. எங்கே இருக்குது? 1 யோவான் 2:16 இருக்குது. 1 யோவான் 2:16. உலகத்துக்குன்னு 3 பண்புகள் இருக்குது. என்னது? வாசிங்க. ஏனெனில் உலகு சார்ந்தவையான உடல் ஆசை, இச்சை நிறைந்த பார்வை, செல்வ செருக்கு ஆகியவை தந்தையிடமிருந்து வருவன அல்ல, அவை உலகிலிருந்தே வருபவை. எங்கிருந்து வருது? உலகத்திலிருந்து தான் வருது. என்னன்னா 3 விஷயம். 1 உடலின் ஆசை, 2வது இச்சை நிறைந்த பார்வை, 3வது செல்வ செருக்கு. அப்படின்னா என்ன? இந்த உலகத்தில் இருக்கிற பெருமை. இந்த 3 எங்கேருந்து வருது? உலகத்திலேருந்து தான் வருது. இந்த உலக நாள் இந்த 3 தான் குறிக்குது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த 3மே நாக்கில் இருக்குமா? இந்த 3மே ஒரு மனுஷனுடைய நாவில் இருக்கும். தேவையில்லாததை பேச வைக்கும். அதனால தான் ஆண்டவர் என்ன சொல்றாரு? இந்த நாவை அடக்கு. திருப்பி வாசிங்க. யாக்கோபு 3:6. நாவு தீயை போன்றதுதான், நாவு நெருப்பை போன்றது, நெறிக்கெட்ட உலகின் உருவே அது. இந்த நெறிக்கெட்ட உலகத்தினுடைய உருவே அது. நம்முடைய உறுப்புகளில் ஒன்றாக அமைந்திருக்கும் இந்த நா நம் உடல் முழுவதையும் கரைப்படுத்துவது. நல்ல கவனிங்க. இந்த நாவு நம்மளுடைய உடல்ல ஒரு சின்ன உறுப்பு. ஆனா இந்த சின்ன உறுப்பு என்ன பண்ணுமா? நம்மளுடைய உடல் முழுவதையும் கரைப்படுத்தும். அப்புறம் அது நம் வாழ்க்கை சக்கரம் முழுவதையும் எரித்து விடுகிறது. அப்புறம் எரிப்பதற்காக நெருப்பை நரகத்திலிருந்தே. எங்கிருந்து வருதா நெருப்பு? நல்லா புரிஞ்சுக்கோங்க. சின்ன நாக்கு உங்க வாழ்க்கையை நாசம் பண்ணிரும். உங்க வாழ்க்கையை நாசம் பண்றதுக்கு நெருப்பு அது எங்கேருந்து கொண்டு வருமா? நரகத்திலேருந்து கொண்டு வரும். அப்படின்னா உங்களை அழிக்கிறதுக்கு பிசாசு யூஸ் பண்ற ஏஜென்ட் எது தெரியுமா? உங்க நாக்கு தான். உங்களை ஒழிச்சு கட்டணும்னா பிசாசு யூஸ் பண்றது எதை? உங்க நாக்க. பிரியமான என் சகோதர சகோதரிகளே, இன்னைக்கு நீங்க உங்களுடைய நாக்க ஆண்டவர்கிட்ட கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னா பெரும் அழிவிலிருந்து அவர் உங்களை காக்க வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்க நாக்க ஒப்பு கொடுப்பீங்களா? ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுப்பீங்களா? ஆண்டவரே, இனி தேவையில்லாத வார்த்தைகளை பேச மாட்டேன்னு ஒப்பு கொடுப்பீங்களா? ஆண்டவரே, இனி பரிசுத்தமான வார்த்தைகளை மட்டும் பேசுவேன்னு ஒப்பு கொடுப்பீங்களா? இனி என்னுடைய உள்ளத்தை பரிசுத்தமான வார்த்தைகளால் நிரப்பன்னு ஒப்பு கொடுப்பீங்களா? நீங்கள் ஒப்பு கொடுப்பீங்க அப்படின்னு சொன்னால் ஆண்டவர் உங்கள் நாவுகளை ஆசீர்வதிப்பார். திருநாம கீர்த்தனம் பாடாத நாவு இருந்தென்ன பயனோ நாதா, நிறைவான அன்புக்கு சாட்சி சொல்லாத உதடுகள் எனக்கே நாதா, நான் வாழ்வது எதற்கோ வீணா. திருநாம கீர்த்தனம் பாடாத நாவு இருந்தென்ன பயனோ நாதா, நிறைவான அன்புக்கு சாட்சி சொல்லாத உதடுகள் எனக்கே நாதா, நான் வாழ்வது எதற்கிங்கு வீணாய். ஆண்டவரே, உம்முடைய பரிசுத்த ஆவியினாலே, உம்முடைய பரிசுத்த அக்கினியினாலே எங்களை இப்பொழுதே சுற்றிகரியும். உமது பரிசுத்த நெருப்பு எங்கள் ஒவ்வொருடைய நாவையும் தொட்டு எங்களை சுற்றிகரிப்பதாக. இவ்வாறு நாங்கள் பேசுகிற வார்த்தைகள் உமக்கு உகந்தவனவாய் இருக்கவனாக. ஆண்டவரே, நாங்கள் பேசுகிற வார்த்தை உமக்கு பிரியமாய் இருப்பதாக. எங்கள் ஆண்டவராக இயேசு இரட்சகரின் பெயரால் தந்தையே உம்மை மன்றாடுகிறோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. எசாயா 6வது அதிகாரம் 6லிருந்து 8 வசனங்கள். எசாயா 6வது அதிகாரம் 6லிருந்து 8வது வசனம்.
அப்பொழுது சேராபீன்களுள் ஒருவர், சேராபீன், வானதூதர்களின் சேராபீன் என்று அழைக்கப்படுகிற வானதூதர் ஒருவர் பலிபீடத்திலிருந்து நெருப்பு பொறி ஒன்றை குறட்டால் எடுத்து அதை தம் கையில் வைத்துக்கொண்டு என்னை நோக்கி பறந்து வந்தார். அதனால் என் வாயை தொட்டு இதோ இந்த நெருப்பு பொறி உன் உதடுகளை தொட்டது. உன் குற்றப்பழி உன்னை விட்டு அகன்றது. உன் பாவம் மன்னிக்கப்பட்டது. உன் பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டது. மேலும் யாரை நான் அனுப்புவேன், நமது பணிக்காக யார் போவார் என வினவும் என் தலைவரின் குரலை நான் கேட்டேன். அதற்கு இதோ நான் இருக்கிறேன், அடியேனை அனுப்பும் என்றேன். பிரியமான என் சகோதர சகோதரிகளே, ஏசாயா தீர்க்கதரிசி அவரை பற்றி சொல்லுகிறார். அவர் சொல்றாரு, அசுத்தமான உதடுகள் இருந்தபோது ஆண்டவர் என்ன பண்றாராம், பலிபீடத்திலேருந்து ஒரு நெருப்பை கொண்டு வந்து அந்த வாயை சுட்டு அந்த அசுத்தத்தை என்ன பண்றாராம், சுத்தமா மாத்துறாரு. இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் எத்தகைய அசுத்தங்களாக இருந்தாலும் சரி, பரிசுத்த ஆவியின் அக்கினியானவர் உங்களை சுற்று உங்களை பரிசுத்தப்படுத்த விரும்புகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்க நாவை ஒப்பு கொடுத்தீங்க இல்லையா, பரிசுத்த ஆவியானவர் உங்களை சுத்திகரித்து உங்கள் நாவை பரிசுத்தமாக்க விரும்புகிறார். ஆனா அதுக்கு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா, உங்க நாவை தொடர்ந்து ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கணும். நீங்கள் உங்கள் நாவை தொடர்ந்து ஆண்டவருடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்கணும். எப்படி ஒப்பு கொடுக்கிறது? யாக்கோபு 1:19 எப்படி என் நாவை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுப்பது? என் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இதை தெரிந்து கொள்ளுங்கள். ஒவ்வொருவரும் கேட்பதில் வேகமும் பேசுவதிலும் சினம் கொள்வதிலும் தாமதமும் காட்ட வேண்டும். எப்படி முதல்ல பரிசுத்தமாகணும்னா என்ன பண்ணணும்? பேசுறதுல பொறுமையாக தான் பேசணும். கேட்குறதுல ஃபாஸ்டா கேட்கணும். நம்ம வீட்டில் அப்படி ஆப்போசிட். என்னது, 4 தடவை கூப்பிட்டாதான் என்ன சொல்லு, எப்போ, எத்தனை தடவை? 4 தடவை. ஆனால் வாய் பேசணும்னா முதல்ல நிற்போம். பைபிள் சொல்லுது, பேசுறதுல நிதானமாக பொறுமையாக தேவைப்பட்டால் மட்டும் பேசு. ஆனால் கேட்குறதுல எதை கேட்டாலும் எதை ஆண்டவர் பேசினாலும் கேளு. யார் எதை பேசினாலும் கேளு. நல்லா புரிஞ்சுக்கோங்க. அதனால தான் ஆண்டவர் என்ன பண்ணியிருக்கிறாரு, இந்த நாக்குக்கு 2 கேட்டு வச்சிருக்கிறாரு. ஒன்று உதடு, இன்னொன்று பல்லு. ஆனால் காதுக்கு என்ன இல்லை, கேட்டே இல்லை. ஏன் கேட்டு போடலை? எல்லாத்தையும் கேளு. கேட்கிறதுல விரைவாயிரு, வேகமாயிரு. உனக்கு கொடுக்கப்படுகிற ஞானத்தை ஏற்றுக்கொள்வதில் நீ வேகமாயிரு. ஆனா பேசுறதுல பொறுமையாயிரு. கொலோசியர் 4:6. கொலோசியர் 4வது அதிகாரம் 6வது வசனம். உங்கள் பேச்சு, இந்த பேச்சு எப்பொழுதும் இனிமையாயும் இனியதாயும் சுவையுடையதாயும் இருப்பதாக, ஒவ்வொருவருக்கும் தகுந்த மறுமொழி அளிக்க. என்னது தகுந்த மறுமொழி அளிக்க? தகுந்த மறுமொழின்னு என்ன? பதில். ஒவ்வொருவருக்கும் தகுந்த பதில் கொடுக்க நீங்கள் அறிந்திருக்க வேண்டும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. எல்லார்கிட்டையும் ஒரே மாதிரி பேச கூடாது. நான் இப்படி தான் இருப்பேன், நான் இப்படி தான் பேசுவேன், இதுதான் என் பழக்க வைக்கும், அப்படி பேசவே கூடாது. யார்கிட்ட என்ன பேசணுமோ அவ்வளோதான் பேசணும். யார்கிட்ட எதை பேசணுமோ எவ்வளோ பேசணுமோ அவ்வளோதான் பேசணும். அதை மட்டும்தான் பேசணும். சும்மா வாய்க்கு வந்ததில்ல எல்லார்கிட்டையும் பேசிக்கிட்டு
இருக்கக்கூடாது. அதுலேயும் போடுற, தயவு செய்து ஒழுங்காக பேசுங்க, அளவாக பேசுங்க, அழகாக பேசுங்க, ஒழுங்காக பேசுங்க, அளவாக பேசுங்க, அழகாக பேசுங்க. நானும் சென்னைக்காரன் தான், எனக்கும் 4 வார்த்தை தெரியும்னு சொல்லிட்டு எதையாவது ஒன்று பேசி தொலையாதீங்க. ஏன்னா நம்ம பேசுகிற வார்த்தை அப்படியே நம்மளை பாதிக்கும். நம்ம எந்த மொழியை பேசுகிறோமோ அந்த மொழி என்ன பண்ணும், நம்மை பாதிக்கும். அந்த மொழி என்ன பண்ணும், அத்தகைய ஒரு மனநிலையை நமக்கு கொண்டு வந்து கொடுத்துரும். அதில் வெளியிலேயே வர முடியாது. நான் சின்ன வயசுலேருந்து பார்க்குறேங்க, ஒரு சில விதமான வீடுகளில் வளர்கிற பிள்ளைங்க, ஒரு சில விதமான மொழியை பேசுகிற பசங்களாம் வேறு மாதிரி இருக்கிறாங்க. எப்போ பார்த்தாலும் கெட்ட வார்த்தைகளை பேசியே வளர்கிற பிள்ளைங்க வேறு மாதிரி தான் இருக்கிறாங்க. ஏன்? அவன் பேசுகிற வார்த்தை என்ன பண்ணுது, அவனை முற்றிலும் தீட்டுப்படுத்திடுது. அழகாக பேசுங்க, அளவோடு பேசுங்க, யார்கிட்ட பேசணுமோ எவ்வளோ பேசணுமோ அதை மட்டும் பேசுங்க. அடுத்தது 1 பேதுரு 2:23. 1 பேதுரு 2:23. பழிக்கப்பட்ட போது பதிலுக்கு பழிக்கவில்லை, துன்புறுத்தப்பட்ட போது அச்சுறுத்தவில்லை, நியாயமாக தீர்ப்பு வழங்குவோரிடம் தம்மை ஒப்படைத்தார். இது யாரை பற்றி பேசியிருக்கு? யாரை பற்றி பேசுகிறாரு அவரு? பேதுரு யாரை பற்றி பேசுகிறாரு? ஆண்டவர் இயேசு பற்றி பேச. அவர் சொல்கிறாரு, அவரை எல்லாரும் எத்தனையோ பேர் அசிங்கப்படுத்தினாங்க, ஆனால் ஆண்டவர் ஒரு வார்த்தை கூட என்ன பேசலை, பதிலுக்கு அசிங்கமாக பேசவே. ஏன்? அவனுக்கு காரி துப்புனானுங்கள, மூஞ்சில துப்புனானுங்களா இல்லையா? எவ்வளோ அசிங்கப்படுத்த முடியுமோ அவ்வளோ அசிங்கப்படுத்தினானுங்கல்ல. இவனுங்க எவ்வளோ வெக்க கண்டவனுங்கன்னா, அவர் சிலுவையில் தொங்கும் போது கூட ரொம்ப மோசமாக அசிங்கப்படுத்துகிறாங்க. இது நிறைய பேருக்கு தெரியாது. என்ன சொல்கிற கேட்டுக்காங்க. ஆண்டவர் அவங்க எவ்வளோ அசிங்கப்படுத்துகிறாங்க, ஆண்டவர் எவ்வளோ நமக்காக தாங்கினாருன்றதை புரிஞ்சுக்கோங்க. இந்த கடைசி இதில் கடல் பஞ்சை அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கா? கடல் பஞ்சை என்ன பண்ணுவாங்க? எதில்? அந்த காடியில் தோய்த்து அவர் வாயில் வச்சாங்கன்னு இருக்கு இல்லையா? உங்களுக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க, இஸ்ரேலில் கடல் பஞ்சை கிடையாது. இஸ்ரேலில் ஒவ்வொரு ஊரில் ஒவ்வொரு விஷயம் பொருள் கிடைக்கும்ல, இஸ்ரேலில் கடல் பஞ்சை கிடைக்காது. கடல் பஞ்சை எங்கே கிடைக்கும் தெரியுமா? ரோமை அருகில் இருக்கிற நாடுகளில் கடல் பஞ்சு கிடைக்கும். அப்போ இவனுங்க வச்சிருந்த கடல் பஞ்சு எங்கேருந்து வந்தது? ரோமையிலேருந்து வந்தது. பாயிண்ட் நம்பர் 1. எதுக்காக இவனுங்க ரோமையிலேருந்து கடல் பஞ்சு எடுத்துட்டு வந்தாங்க தெரியுமா? எதுக்கு? அந்த ஊர்லேருந்து இந்த ஊர் வரைக்கும் தூக்கிட்டு வந்திருக்கிறான். எதை? கடற்பஞ்சை. எதுக்கு? இன்றைக்கி நம்ம ஊரில் டாய்லெட் பேப்பர் யூஸ் பண்ணுறோம்ல, அவன் டாய்லெட் பேப்பராக யூஸ் பண்ணியிருந்தான். ரோமியர்கள் பப்ளிக் டாய்லெட் வச்சுருப்பாங்க. எல்லா ஊர்களையும் பப்ளிக் டாய்லெட் தான் அவங்களுக்கு. அந்த பப்ளிக் டாய்லெட்டில் இவங்க உட்கார்றதுக்கு இடங்கள் இருக்கும். பக்கத்தில் ஒரு சின்ன ஒரு ஆறு மாதிரி ஓடிட்டுருக்கும். அதில் தான் தண்ணி, கொஞ்சம் தண்ணி ஓடும். அதில் அந்த தண்ணி வச்சு தான் அவங்க துடைப்பாங்க. எப்படி அந்த தண்ணி எடுப்பாங்க? இந்த கடற்பஞ்சை ஒரு கொச்சியில் பொருத்தி அந்த தண்ணியை தொட்டு துடைப்பாங்க. ஒருத்தர் பயன்படுத்துறதுக்கு அப்புறம் என்ன பண்ணுவாங்க? அங்கே அந்த காடி இருக்கும், அந்த காடியில் போட்டு போயிடுவாங்க. அந்த காடி என்னது? ஃபுல்லாக வெனிகர். காடின்னா என்னது? வெனிகர். இந்த வெனிகர் என்ன பண்ணோம்? அந்த கடல் பஞ்சை டிஸ்இன்ஃபெக்ட் பண்ணிடும். உங்களுக்கு தெரியும்ல, இப்போ இந்த என்ன போட்டாங்க, என்னப்பா கையிலலாம் தேய்ச்சிக்கிட்டே தெரிஞ்சோமே, சானிடைசரா? அந்த சானிடைசர் மாதிரி அந்த காடி. சானிடைசருக்குள்ளே போட்டால் என்ன ஆகிடும்? அதில் இருக்க கிருமியெல்லாம் செத்துரும். இப்போ புரியுதா அவங்க வாயில் என்ன வச்சிருக்கிறானுங்கன்னு? ஆண்டவர் நமக்காக எவ்வளவு அசிங்கத்தை தாங்கி கொண்டாரு பாருங்க. இவ்வளத்தையும் தாங்கி இவ்வளத்தையும் சுமந்து
ஆண்டவர் இவனுங்களுக்கு எதிராக ஒரு வார்த்தை கூட, இந்த மாதிரிலாம் உங்களை அசிங்கப்படுத்தினா விட்டுருவீங்களா? சொல்லுங்க, விடுவீங்களா? ஒரு வார்த்தை கூட பேசல. அந்த நேரத்தில் கூட அவர் சொல்றாரு, தந்தையே இவங்க என்ன செய்கிறாங்கன்னு தெரியாம செய்கிறார்கள். நீ இயேசுவை போல இருக்கணும்னா உனக்கு எதிராக செய்கிற எல்லா காரியங்களையும் சகிக்க கற்றுக்கொள். அன்பு சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் நம்பும், சகலத்தையும் சகிக்கும். இயேசுக்கு அவ்வளவு அன்பு. அவன் இவ்வளோ கேவலமா அசிங்கப்படுத்துறான். இதை விட மட்டமா ஒரு மனுஷனை யாரும் அசிங்கப்படுத்தவே முடியாது. அந்த அளவுக்கு இயேசு அசிங்கப்படுத்துறான். அந்த நேரத்தில் கூட ஆண்டவர் அவனை வச்சு ஒரு வார்த்தை கூட தப்பா பேசவே இல்லை. ஏன்? அவருக்குள்ள அசிங்கம் இருந்தால் தானே அவர் வாயில் வரும். அவருக்குள்ள கோபம் இருந்தால் தானே அவர் வாயில் வரும். அவருக்குள்ள வெறுப்பு இருந்தால் தானே அவர் வாயில் வரும். அவருக்குள்ள இருந்தது அன்பு, அவருக்குள்ள இருந்தது பொறுமை, அவருக்குள்ள இருந்தது சகிப்புத்தன்மை. ஆகவே அவர் சகலத்தையும் சகித்து கொண்டார். இன்னைக்கு இயேசு உனக்குள்ள இருக்கிறார் அப்படின்னு சொன்ன பிரியமான என் சகோதரனே சகோதரியே, எல்லாத்தையும் சகிக்க கத்துக்கோ. அவன் தான் உசுப்பேத்தினான். உனக்கு எங்க போச்சு அறிவு? அவன் தான் முதல்ல கெட்ட வார்த்தை பேசினான். அவன் பேசினான், ஏன்னா அவனுக்குள்ள அதான் இருக்கு. உனக்குள்ள என்ன இருக்கு? இன்னைக்கு எத்தனை கிறிஸ்தவர்கள் சொல்ல முடியும், உலகத்தில் இருக்கும் அவனை விட எனக்குள்ள இருக்கிறவர் பெரியவர்? இதை நீங்க சொல்ல முடியும் அப்படின்னு சொன்னா, நீங்களும் உங்கள் நாவை என்ன பண்ண முடியும்? அடக்க முடியும். இயேசு கிறிஸ்து இதை செய்து காட்டினார். தேவ மாதா இதை செய்து காட்டினார்கள். அப்போஸ்தலர்களும் திருத்தூதர்களும் இதை செய்து காட்டினார்கள். உங்களுக்கும் அப்படிப்பட்ட ஒரு மகிமையின் வாழ்க்கை வேணும் அப்படின்னு சொன்னா இதை நீங்கள் செய்து காட்ட கற்றுக்கொள்ள வேண்டும். நீ விசுவாச வாழ்க்கையில் நிக்கணுமா, அபிஷேக வாழ்க்கையில் நிக்கணுமா, உன் நாவை அடக்க கற்றுக்கொள்ள வேண்டும். திருப்பாடல் 141:3. திருப்பாடல் 141:3. ஆண்டவரே, ஆண்டவரே, என் நாவுக்கு காவல் வைத்தருளும். என் நாவுக்கு காவல் வைத்தருளும். என் இதழ்களின் வாயிலில் காவலாளியை வைத்தருளும். ஆமென். அதனால ஜெபிக்கணும். என்னன்னு ஜெபிக்கணும்? ஆண்டவரே என் வாயை பூட்டுங்கன்னு ஜெபிக்கணும். நீங்க ஜெபம் பண்ணும்போது உங்க நாவை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கணும். ஆண்டவரே தப்பி தவறி கூட என் வாயிலிருந்து தேவையில்லாதது வந்துடக்கூடாதுன்னு ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்து ஜெபிக்கணும். நீங்கள் அப்படி ஜெபம் பண்ணீங்கன்னா பைபிள் சொல்லுது, ஆண்டவர் உங்களுக்கு சமாதானத்தை கொடுப்பார். நீதிமொழிகள் 15வது அதிகாரம் 1வது வசனம். நீதிமொழிகள் 15வது அதிகாரம் 1வது வசனம். கனிவான மறுமொழி, கனிவான மறுமொழி கடும் சினத்தையும் ஆற்றிவிடும். எவ்வளோ பெரிய கோபமா இருந்தாலும், எவ்வளோ பெரிய சினமா இருந்தாலும் என்ன பண்ணும்? ஒன்றும் இல்லாமல் பண்ணிடும். குடும்பத்தில் பிரச்சனையா? கணவன்கிட்ட பேச முடியாமல் இருக்கிறீங்களா? பிள்ளைங்கிட்ட பிரச்சனையா? பெற்றவங்கிட்ட பிரச்சனையா? போய் உட்காந்து பேச கற்றுக்கொள்ளுங்க. நீங்கள் பேசுனா பண்பா அழகா உட்காந்து பேசுனீங்கன்னா சரிப்படுத்த முடியாத ஒரு பிரச்சனையே கிடையாது. எப்போ பார்த்தாலும் வரிஞ்சு கட்டிட்டு சண்டை போடுறதுக்கு நிற்காதீங்க. சமாதானம் வேணும்னா என்ன பண்ணணும்? ஒழுங்கா பேச கற்றுக்கொள்ளுங்க. பேசுங்க, உங்க மனசுல இருக்கிறது பேசுங்க. ஒருத்தங்க என்ன நினைக்கிறாங்க கேளுங்க. 15:4 நீதிமொழிகள் 15:4. சாந்தப்படுத்தும் சொல், சாந்தப்படுத்தும் சொல் வாழ்வளிக்கும் மரம் போன்றது. வாழ்வளிக்கும் மரத்தை போன்றது. அழகா பண்பா பேசுற வார்த்தைகள் வாழ்வு கொடுக்கிற மரத்தை போன்றது. நீதிமொழிகள் 10:19. மட்டுக்கு மிஞ்சின பேச்சு அளவற்ற தீமைகளை விளைவிக்கும். நல்ல கவனிங்க. அடக்காம வாயை அடக்காம லொடன்னு பேசிக்கிட்டே இருந்தீங்கன்னா என்ன வருமா? எவ்வளோ? அளவில்லாம தீமைகள் வந்து சேரும்.
மத்தேயு 15:11. மத்தேயு 15:11. வாய்க்குள் செல்வது மனிதரை தீட்டுப்படுத்தாது. வாய்க்குள்ள போறது, சாப்பிடுற சாப்பாடு மனுஷனை தீட்டுப்படுத்தாது. மனுஷனுக்கு வெளியில வர, வாயின் வெளியில வர்ற வார்த்தைகள் தான் ஒரு மனிதனை தீட்டுப்படுத்தும். ஒருத்தனை பாவியாக்குறது சாப்பிட்ற சாப்பாடு இல்லை, அவன் பேசுகிற சொற்கள். நீதிமொழிகள் 16:28. கோணல் புத்திக்காரர் சண்டையை மூட்டி விடுவர், புறங்கூறுவோர் நண்பரை பிரித்து விடுவர். எப்படி புறம் கூறுவார்? உங்களுக்கு நண்பர்கள் இல்லாமல் போகிறதுக்கு காரணம் என்னது? உங்கள் வாய் தான். எதிரிகள் இருக்கிறதுக்கு காரணம் என்னது? நம்ம வாய் தான். பிரியமான என் சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் உங்கள் வாயை பயன்படுத்தணும், உங்கள் வாயை ஆசீர்வதிக்கணும்னா ஒரே ஒரு கட்டளை, தயவுசெய்து படிங்க. எரேமியா 15:19. பாருங்க, ஆண்டவர் சொல்றாரு, நீ ஒழுங்கா திரும்பி வந்துட்ட அப்படின்னு சொன்னா, நீ உன் வாயால் என்னென்னலாம் இழந்தியோ எல்லாத்தையும் நான் உனக்கு திரும்பி தரேன். அவர் சொல்றாரு, நீ ஒழுங்கா திரும்பி வரியா, மனம் மாறுறியா, திருந்துறியா, நீ எதெல்லாம் இழந்தியோ அதெல்லாம் உனக்கு திரும்பி கொடுத்துறேன். அப்புறம் என் முன் வந்து நிற்பாய், என் முன் வந்து நிற்பாய். பயனில நீக்கி. எது பயனிலை நீக்கின என்ன அர்த்தம்? தேவையில்லாததை நீக்கிட்டு பயனுள்ள பேசின். பயனில பேசி அப்படின்னு என்ன அர்த்தம்? தேவையானதை மட்டும் பேசினா நீ என் இறைவாக்கினனாக இருப்பாய். நீ ஏன் இறைவாக்கினனா இருப்பாய். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ நீங்கள் தீர்க்கதரிசியாக மாறணும்னா ஆண்டவர் ரொம்ப சிம்பிள். பாருங்கள், ஒரு தீர்க்கதரிசியாக மாறணும்னா என்னது? ஆண்டவருடைய வாயை இறைவாக்கினராக மாறணும் என்னது? ரொம்ப சிம்பிள். சொல்கிறாரு, தேவையானது பேசு, தேவையில்லாததை பேசாத. இதை பண்ணாலே நான் உன்னை தீர்க்கதரிசி ஆக்குறேன்றார். இப்போ புரியுதா எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டுன்னு நம்ம பேசுகிறத வச்சு நம்ம நாக்குன்றது? நிறைய பேருக்கு இங்கே ஊழியம் செய்யணும்னு ஆசை இருக்கா இல்லையா? அப்போ என்ன பண்ணணும்? தேவையானதுக்கு மட்டும் பேசணும், தேவையில்லாததை. அந்த அறிவை இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு தரணும்னு ஜெபிப்போம். ஜெபிக்கலாமா? விண்ணக தந்தையே, நீர் தந்த இந்த வசனங்களுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நாங்களும் இறைவாக்கினராக முடியும் என்கிற எதிர்நோக்கை எங்களுக்கு தந்திருக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, தேவையில்லாத வார்த்தைகளை நீக்கி தேவையானதை பேசி உமக்கு நாங்கள் இறைவாக்கினராகும்படி எங்களுக்கு அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு இரட்சகரின் பெயரால் தந்தையே உம்மை மன்றாடுகிறோம்.